கடக ராசியில் பிறந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள்? கடக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய பெண்களை சிலர் குறை சொல்லுகிறார்களே, ஏன் அவர்களை குறை சொல்லுகிறார்கள்? அவர்களை தவறாக நினைக்கிறார்கள். கடகராசி பெண்கள் நல்லவர்கள் தானே, மென்மையானவர்கள் தானே, மனதளவில் மிக மிக தாய்மை பண்பு மிகுந்தவர்கள் தான் கடகராசி பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களை சிலர் தவறாக நினைக்க காரணம் என்ன? கணவன் மனைவியாக வாழும் பொழுது கடகராசி பெண்ணை கணவன் தவறாக புரிந்து கொண்டு குடும்பத்தில் பிரச்சனை வர காரணம் என்ன? இதெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படிங்கிற திருவள்ளுவரினுடைய வாக்குக்கு இணங்க தான் வாழக்கூடிய ஒரு அற்புதமான குலக்கொடி, செல்வ திருமகள், குடும்பத்தினுடைய காவல் தெய்வம். அதுதான் கடகராசி பெண்கள். அவங்க தன்னால் எல்லாரையும் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும்னு நினச்சி பாதுகாப்பாக வச்சுக்கிறவங்க, தன்னுடைய பாதுகாப்புலையும் அதிக கவனம் செலுத்தக்கூடியவங்க. தன் குடும்பம், தான் சாதிசனம், தான் ஊர், தன்னோட உறவு, தன்னோட குலங்கோத்திரம், தன்னோட நாடு, தன்னோட நகரம்னு அவங்க எல்லாத்தையும் ரொம்ப நேசிப்பாங்க. வெளியிடங்களுக்கு போகவோ மற்றவங்களை பார்த்து பேசவோ பழகவோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தயக்கம் காட்டுவாங்க. சில பேர் பயப்படக்கூட செய்வாங்க. வெளியூருக்கெல்லாம் தனியாக போக மாட்டாங்க. யாராவது அழைச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. வேறு வழியே இல்லைன்னா தான் தனியாக போவாங்க. பொதுவாக தயக்கம் இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் விரும்பவும் மாட்டாங்க. ஒருத்தட்ட நம்பி பழகிட்டாங்க அப்படின்னா உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே தர்றதுக்கு அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க. ஈஸியாக காதலில் ஏமாந்து போகிறதெல்லாம் யாருன்னா கடகராசி பெண்கள் தான். ஏன்னா அந்த ஆண் நம்ப வச்சுட்டாரு அப்படின்னா அவங்க எதையும் கொடுத்துருவாங்க. அது அதாவது கற்பை கூட இழப்பதற்கு தயாராகிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்புவாங்க. அந்த ஆணை நம்பிட்டு அவங்க எதையுமே செய்வாங்க. நம்பி படைட்டு தான் உடல் பொருள் ஆவி எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு கொடுத்துருவாங்க அவங்க. இவங்களுக்கு தற்காப்பு அப்படிங்கிறதும் பாதுகாப்பு அப்படிங்கிறதுலையும் கவனம் அதிகம். ஒருத்தரை நம்பிட்டாதான் நம்பிக்கை ஆகிட்டாருன்னா அவர் தான் நமக்கு பாதுகாப்பு நினச்சிட்றாங்கல்ல. அதனால ஈஸியாக அவங்கள முழுசாக நம்பி அவங்களுக்கு இப்போ ஒரு பணம் கொடுக்குறதா மொத்தமாக கொடுத்துருவாங்க. ஜமீன் கழுத்து போடுறதா ஜமீன் கழுத்து போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு ஆணை நம்பினா கற்பையே கொடுத்துருவாங்க. அப்புறம் வேற என்ன, இல்லை எதை வேணாலும் கொடுத்துருவாங்க. அவங்க நம்பி அவ்வளவு இது கெட்ட குணமாக சொல்லலை, அவ்வளவு நம்புகிறாங்க. அவங்க ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா எதையும் கொடுத்துருவாங்க. இப்போ கையில் 5 பவுன் வளையல் போட்டிருக்காங்க. அக்கா கொடுங்கக்கா, நான் போட்டு போயிட்டு 2 நாள் கழிச்சு கொண்டு தர்றக்கா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், கொடுத்துருவாங்க. உடனே எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. கடகராசி பெண்கள் இல்லத்தரசியாக இருப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். உங்கள் இல்லத்தில் கடகராசி பெண் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. சமையலில் இவர் சிறப்பாக இருக்கணும்னு நினைப்பார். தாய்மை உணர்வோடு கணவனையும் பிள்ளைகளையும் கவனிச்சுக்குவார். ஒரு பிள்ளைய போலத்தான் புருஷனை பார்த்துக்குவார். கடகராசியில பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண். இவங்க பிள்ளைங்க திருமணமாகி போனாலுமே கூட தனக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய்மை பண்பு தான் கடகராசி தாய்க்கு இருக்கும். பழமையில் ஊறிப்போன ஒரு நபராக இந்த நபர் இருப்பாங்க. அதுவும் மாமியார், நாத்தனார், குழந்தை அப்படின்னு அந்த குடும்பம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய குடும்பமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களை தனி கொடுத்தனமாக தனியாக விட்டுட்டீங்க அப்படின்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு கடகராசி பெண்களுக்கு பெரிய குடும்பமாக இருக்கணும். கடகராசி பெண்கள் அப்படி தான் விரும்புவாங்க. எல்லார் வீட்டு விசேஷத்திலையும் போய் கலந்துக்குவாங்க. உறவினர் வேண்டும் என்கிற எண்ணத்திலே உரிமையோடு எல்லார் வீட்டுக்கும் போகக்கூடியவர். எல்லாமே உரிமை எடுத்து, அப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோன்னா உரிமை எடுத்து வேலை பார்ப்பாங்க. தான் தான் அங்கே முக்கியம்னு சொல்லி நினச்சி எல்லாமே செய்வாங்க. இவங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா தனியாக இருக்கவே முடியாது. ஒரு 5-6 பெண்களோட இப்போ கணவன் வீட்டில் விட்டு வேலைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசி பெண்ணை தனியாக இருக்க முடியாது. யாரோடாவது பேசணும். அவங்க யாரோடாவது பேசணும். வெளியில் வேலைக்கு போனாலும் குடும்பத்தோட வேலையும் பார்த்துக்கிட்டு வெளி வேலையும் பார்த்துக்கிட்டு எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும், மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும் கடகராசி பெண்ணால். இந்த கடகராசி பெண்ணுக்கிட்ட போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்காது. இந்த சிறப்பு குணங்கள் இவ்வளவு இருக்கிறதுனாலேயே சில பேருக்கு பிடிக்காது. இப்போ ஒரு குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு போகிறதுக்கு சில பேர் யோசிக்கும் போது இவங்க சேர்த்து வைக்கணும்பாங்களா, அப்போ ஒரு சிலருக்கு பிடிக்காது. எப்பயுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்களா, அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. நல்ல பழமையை போற்றக்கூடிய நபராக இருப்பாங்களா, அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்படித்தான்
நல்ல தாய்மை பண்பா இருந்து பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்களா. இப்போ அவங்க அம்மா பாரு எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு ஒரு கடகராசி அம்மாவை ஒரு பையன் இன்னொருத்தர் வீட்டுல இந்த அம்மாவை புகழ்ந்து பேசும்போது அப்போ அந்த அம்மாவுக்கு என்ன ஆகும், என்ன இவ பிள்ளைய நல்லா பாத்துக்கிறா, அதே மாதிரி நம்ம பிள்ளையும் பாத்துக்க சொல்லி நம்மளை தொந்தரவு பண்ணுது, சம்மந்தமே இல்லாம அவங்க மேல எரிச்சல் ஆயிரும். இப்படிதான் சண்டை வர்றது. போட்டி பொறாமையே இருக்காது அந்த கடகராசி பெண்ணுக்கு. ஆனா யாரோ ஒருத்தர் இவங்க மேல அவங்க வாட்டுக்கு கெட்ட எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. தாய்மை பண்புக்கு தீய எண்ணங்கிறது எங்கேயாவது இருக்குமா? புருஷனையே பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்குவாங்கங்கிறேன். ஒரு குடும்பத்தினுடைய குத்து விளக்கு, ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்த ஆலோசகர், ஒரு குடும்பத்தினுடைய வழிகாட்டி எல்லாம் அவங்க தான். பெண்களுக்கே முன்மாதிரி யாருன்னு கேட்டா கடகராசி பெண் தான். மற்றவர்களுடைய துன்பத்தை துடைப்பவர் யாருன்னா கடகராசி பெண் தான். நாத்தனாருக்கோ ஓரகத்திக்கோ யாருக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. கடகராசி பெண்ணால எல்லார் பிரச்சனையும் சரி பண்ண முடியும். குடும்பத்தில் கூடிய மற்ற பெண்களினுடைய பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். வீடு தான் கோட்டை, வீடு தான் சொர்க்கம், வீடு தான் பாதுகாப்பு கோட்டை கடகராசி பெண்ணுக்கு. வீட்டை விட்டு அவங்க வெளியில வர்றது பெரிய ஆச்சரியம். இவங்க அந்த வீட்டுக்கு ஒரு முடிசூடாத மகாராணின்னு வச்சுக்கோங்களேன். மகாராணி. வீட்டு வேலையும் அவங்களுக்கு பூஜை மாதிரி தான். பாட்டு பாடிட்டே பண்ணுவாங்க. அந்த சமையல் வேலையும் அவங்களுக்கு பூஜை தான். எல்லா வேலையுமே துணி வைக்கிறதும் அவங்களுக்கு ஒரு பூஜை தான். பூஜை அறையில போய் தெய்வத்தை வழிபடுற பூஜையும் பூஜை தான். எல்லாமே ஒண்ணுதான் அவங்களுக்கு. ஏன்னா வீடே சொர்க்கம் கடகராசி பெண்ணுக்கு. அவங்கள அவ்வளவு ஈஸியா நீங்க வீட்டை விட்டு எடுக்க முடியாது. குடும்பம் சார்ந்து எத்தனை வேலைகள் இருந்தாலும் அத்தனை வேலைகளையும் பிரியத்தோடு செய்யக்கூடிய பெண் தான் கடகராசி பெண். வீட்டு வேலை நிறைய வேலை கொஞ்சம் வேலை அப்படிலாம் இல்லை, எல்லா வேலையுமே செய்வாங்க. வாயுவினுடைய வேகம்னு சொல்லுவோம், மனோவேகம்னு சொல்லுவோம். நல்ல வேகமா இருப்பாங்க. கற்பனை நிறைய செய்வாங்க. கற்பனை குதிரை இருக்கும். ஆண்களுக்கும் கற்பனை குதிரை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் காலையில சொல்லியிருந்தேன். கற்பனை மிகச்சிறப்பா இருக்கும் கடகராசி ஆண்களுக்கு. அதே போல கடகராசி பெண்களுக்குமே கற்பனை குதிரை கட்டற்று பறக்கும். கட்டற்று பறக்கும். நாளைக்கு சிம்மராசி ஆண்கள் காலையிலையும் சிம்மராசி பெண்கள் சாயந்தரத்துக்கும் நாளைக்கு நான் 2 வீடியோ வெளியாக்குறேன். ஏன் சிம்மராசி பெண்களே ஆண்களை தவறாக நினைக்கிறார்கள், நல்லவர்கள் தானே அவங்கன்னு அவங்களுடைய ஆண் பெண் குணங்களை உங்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே 12 வீடியோ பண்ணோம். 12 ராசிக்குமே பொது பலன்கள். அது லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாங்க. சில பேர் நெகட்டிவ் கமெண்ட், சில ராசிகளுக்கு கமெண்ட் பண்ணாங்க. அதனாலதான் இப்போ இந்த வீடியோ பண்றேன். ஏன் சில ராசிகளை சில பேர் நெகட்டிவா நினைக்கிறாங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்றேன். இது முடிஞ்சோன்னு குழந்தைகள் எப்படி இருப்பார்கள், பிறந்த குழந்தையிலிருந்து 14, 15, 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்க குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, அந்தந்த ராசிக்கும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு வீடியோக்கள் வெளியாக போறேன். எல்லாம் கவனமா பார்த்து ஒருவருடைய குணங்களை தெரிஞ்சுக்கங்க. கடகராசியில் பிறந்த பெண்கள் அழகாக கோலம் போடுவார்கள், தோட்டத்தை அழகாக பராமரிப்பார்கள், எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்வார்கள், எல்லா விரத பூஜைகளையும் செய்வார்கள், எல்லாத்தையும் கர்ம சிரத்தையா முடிப்பார்கள். பெரியவர்களை மதிக்கக்கூடிய பக்குவம், மூத்தோர் சொன்ன சாஸ்திரங்களை மதிக்கக்கூடிய பக்குவம், சாமி பாட்டு பாடக்கூடிய பக்குவங்கள், சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடிக்கக்கூடிய பக்குவங்கள், ஸ்லோகங்களை மனதுக்குள்ளே சொல்லக்கூடிய பக்குவங்கள், இது எல்லாம் கடகராசி பெண்ணுக்கு இருக்கும். மார்ச் 1 மார்ச் 8 வரைக்கும் ஆன்லைன்ல பயிற்சி இருக்கு. கர்மா கிளென்சிங் பயிற்சி. கடகராசி பெண்கள் கலந்துக்கங்க. உங்க பூர்வ கர்மாக்கள் எல்லாம் நீக்கிட்டு இந்த பிறவியை புது பிறவியா மாத்திக்கலாம். கடகராசி பெண்கள் வீட்டு வேலை நல்லா செய்வாங்க, தையல் வேலை நல்லா செய்வாங்க, தோட்ட வேலை நல்லா செய்வாங்க. எதை செஞ்சாலுமே மனசுக்குள்ள இன்னொரு சிந்தனையும் ஓடிக்கிட்டே இருக்கும். தனக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளை வேற யார்ட்டையும் சொல்லாம புதைச்சு வச்சுக்குவாங்க. யாராவது இவங்களுக்கு நல்ல பேச்சு தானே கிடைச்சா அவங்கதான் இவருக்கு ஆப்த நண்பர், உயிர் தோழி, ஆபத் பாந்தவன், அநாதக ரட்சகன் எல்லாமே. ஏன்னா கடகராசி பெண்ணுக்கு பேச பிடிக்கும், பேசுறதுக்கு ஆளு வேணும். யாராவது அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்து பேசுனா போதும், விடிய விடிய பேசிக்கொண்டே இருக்கிறேன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வேலையுமே சலிப்பா செய்ய மாட்டாங்க, ஆசையா பண்ணுவாங்க. இவர் ஒரு விடுதலையை விடுதலை விரும்பியவர். விடுதலை விரும்பி எவ்வளவுக்கு எவ்வளவு கூட்டத்தோட இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு விடுதலை, அதாவது தனியாக இருக்கவும் விரும்புவார். தனியாக இவரால் கூட்டமாகவும் இருக்க முடியும், தனியாகவும் இருக்க முடியும். தனியா இருக்கும்போது தன் நினைவுகளோடு தனக்குத்தானே ஏதாவது கற்பனை செய்து கொண்டு அவர் இருப்பார். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வார்.
பிறருக்கு தொந்தரவு வைக்கவே மாட்டார். வீட்டில் யாருக்கும் அந்த தொந்தரவு வைக்காம எல்லாரும் இழுத்து போட்டு செய்வாங்க. கடகராசி பெண் நேர்மையின் சின்னம். கடகராசி பெண்ணுக்கு துரோகம் செய்ய வராது. பொய், பித்தலாட்டம், களவு வராது. தெளிந்த நீரோடை மாதிரி எல்லாட்டையும் நேர்மையா பழகுவாங்க. தனக்கு தெரிந்தவர்களிடம் தாங்கூட யாரெல்லாம் நெருங்கி பழகுறாங்களோ அவங்க அத்தனை பேர்ட்டையும் அதே நேர்மையை எதிர்பார்ப்பார். அந்த நேர்மை எதிர்பார்க்கறதுனாலதான் சிக்கல் உருவாகுது. பல பேர் நேர்மையா இல்லையா, அதனால சண்டை வம்பு வரும். யாராவது கடகராசி பெண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தவறு செஞ்சிட்டீங்கன்னா அந்த தவறை கண்டிப்பாங்க. இப்போ யாரோட தவறு செய்யறாருன்னா அவங்களோட அப்பா அம்மா கிட்ட இங்க பாருங்க உங்க பிள்ளை தவறு செய்யுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க, சொல்லிடுவாங்க தவற. அடுத்தவர் தவறு செய்வதை பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க முடியாது. அவங்களை ஏதாவது நல்வழிப்படுத்தி திருத்தணும்னு கூட நினைப்பாங்க, அட்வைஸ் கூட பண்ணுவாங்க. அவங்க செய்த தவற சொல்லி தூத்துறது அல்லது அதை இழிவுபடுத்தி பேசுறது, இப்படி பண்ணவன் தானே நீ, இப்படி பண்ணவ தானே நீ அப்படின்னு ஏதாவது சொல்லி 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 அப்படி அசிங்கப்படுத்த மாட்டாங்க. அந்த தவறை குற்றத்தை திருத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய நபர் தான் கடகராசி பெண். அப்ப திருத்துறதுக்கு அட்வைஸ் பண்ணும்போது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. இல்லை அப்ப பிடிக்காதவங்க எல்லாம் குறை சொல்லிடுறீங்க. புறணி பேசுறது பிடிக்காது, ஆளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது இவங்க செய்ய மாட்டாங்க. 100% நேர்மையை, சுய ஒழுக்கத்தை கடைபிடிப்பார். தன் கணவரிடமும் சுய ஒழுக்கத்தை, நேர்மையை இவர் எதிர்பார்ப்பார். அப்ப கணவர் பொய் பேசினாலோ ஏதாவது ஒரு கொஞ்சம் தப்பா நடந்துகிட்டாருன்னா அப்ப அவங்க என்ன சண்டை வரத்தான் செய்யும். குடும்பத்தில் இதுதான் சண்டை வர்றதுக்கான காரணம். 100% நேர்மையை தன் கணவனிடம் எதிர்பார்ப்பார், மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பார். இவர்கிட்ட எதையாவது யாராவது மறைச்சிட்டாங்கன்னா கடல் பொங்கி எழுகிற மாதிரி சுனாமி மாதிரி பொங்கிடுவாங்க. அதுவும் புருஷன் ஏதாவது மறைச்சிட்டாருன்னா சாகரத்துக்கே துணிஞ்சிருவாங்க கடகராசி பெண். உலகமே இருண்டு போன மாதிரி கண் கலங்கி உட்காந்து கலங்கி போயிடுவாங்க. என் புருஷன் என்றதை சொல்லல, மறைச்சிட்டாரு. கடகராசி பெண்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காகத்தான் இதெல்லாம் விழிப்புணர்வு பதிவுகளா தர்றேன். கடகராசி பெண்களை குறை சொல்ல வழியே கிடையாது. அவங்கள்ட்ட இவ்வளவு எல்லாம் நல்ல குணங்கள் இருக்கு. அவங்களுடைய நல்ல குணங்களே சில பேருக்கு நெகட்டிவா படுது பாருங்களேன். இவங்களுக்கு சந்திரன் ராசி, மனோகாரகன் அவன் தான். அப்போ பலவீனப்படவும் செய்யும் உங்களுடைய மனசு, எப்பயாவது கவலைப்படவும் செய்யும். இவங்களுக்குள்ள ஒரு உள் ஒளி இருக்கும், வெளிச்சம், உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கும். இவங்க கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. இப்போ எதிர இருக்கிற இருட்டுனா இவங்க வெளிச்சம் போனுச்சுன்னா என்ன ஆகும்? அவர் பொய்யானவராக இருந்தாலும் இருட்டான நபராக இருந்தாலும் கண்டுபிடிச்சுடுவாங்க. பொய் சொன்னா உடனே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெண் அது கடகராசி பெண். பொதுவாக பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்க புருஷன் பொய் சொன்னா. அதுவும் கடகராசி பெண்ணா இருந்தா உடனே கண்டுபிடிப்பாங்க. ஒருத்தரை பார்த்து நல்லவரா கெட்டவரா, மனதிலே கள்ளம் உள்ளவரா இல்லையா உடனடியாக கண்டுபிடிப்பார்கள். பொய் புரட்டு பித்தலாட்டம் செய்யறவரெல்லாம் நேர்ல கண்ணுக்கு கண்ணு பார்த்து எப்படிப்பட்ட ஆளுன்னு ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய பக்குவம் யாருக்கு இருக்குன்னா கடகராசி பெண்ணுக்கு தான் இருக்கு. இவங்க பார்க்கக்கூடிய பார்வை அமைதியாகத்தான் இருக்கும், ஆனால் அவ்வளவு துல்லியமா பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க பார்க்கிற பார்வையில பொய் பித்தலாட்டம் பிராடு பண்றாலாம் தலையை கவலணும், கீழே கவுத்தரணும். இவங்க பார்க்கிற பார்வையிலே அந்த விடுற லுக்லயே அந்த பிராடு பண்றால பூரா தலையை கவுத்து போட்டு இடத்த காலி வந்துட்டு போயிடும், அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அடுத்தவருடைய குற்றம் குறைகளை திரும்ப திரும்ப பேசி ஊரெல்லாம் சொல்லி பரப்பி கிண்டலாக பேசி பேசி அப்படி பரப்பக்கூடிய குணம் கடகராசி பெண்ணுக்கு கிடையாது. அந்த குணம் அவங்களுக்கு கிடையாது. கடகராசி பெண் சந்திரனோட ஆதிக்கத்துல இருக்கிறதுனால சந்திரன் எப்படி தேய்பிறை வளர்பிறை இருக்குதோ அதே போல இவருடைய மனநிலை இன்பமாகவும் இருக்கும், துன்பமாகவும் இருக்கும். மூட் ஸ்விங் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நொடியில் இவருடைய மனசு மாறும். தவறு செய்தவரிடம் கோவித்து கொண்டிருக்கும் போது உடனடியாகவே சந்தோஷமாக பேசவும் இவருக்கு தெரியும். அப்படியெல்லாம் அவருக்கு மாற முடியும். பிள்ளைங்களை திட்டவும் முடியும். அப்படியே இன்னொரு திட்ட உடனே சந்தோஷமா பேசவும் தெரியும். இப்ப ஐயோ அம்மா கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டான் அப்படின்னு பிள்ளைங்க, பெத்த பிள்ளைங்க, கடகராசி பெண் பெத்த பிள்ளைங்க, இப்ப பிள்ளைங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது ஐயோ அம்மாட்ட இன்னைக்கு மாட்டினோம் செத்தான் அப்படின்னு பயந்துக்கிட்டே பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்னா அந்த அம்மாவோட மனசு, அதை திட்டுன மனசு, அது அப்படியே மாறிடும். அந்த கோபமான மனசு அப்படியே மாறிடும். அப்புறம் மகிழ்ச்சி தான். அதுவும் கடகராசி அம்மா கிட்ட, திட்டுற மாதிரி இருக்கிற கடகராசி அம்மா கிட்ட உடனே அந்த அம்மாவை மூட் ஸ்விங் பண்றதுக்கு, மகிழ்ச்சியா ஹாப்பியா மாத்துறதுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு டிப்ஸ், அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே அவங்க மனசு மாறி திட்டுறதெல்லாம் விட்டுட்டு, கோவத்தெல்லாம் விட்டுட்டு, எவ்வளவு பெரிய கோவம் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மனசு இலகிரும், சாப்பாடு தயாரிக்க போயிடுவாங்க. அவ்வளவுதான். பிள்ளைங்களுக்கு அம்மா பசிக்குதுமான்னா போதும், முடிஞ்சு, அவ்வளவுதான். பிள்ளைகளே உங்க மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் கடகராசி தாய் அப்படியே அதை விட்டுட்டு சாப்பாடு செய்ய போயிடுவாங்க. அன்னபூரணி கடகராசி பெண். நீங்க கடகராசியை பத்தி சரியா தெரியாம இருக்கிறீங்க நிறைய பேர். கடகராசி பெண் சமையலிலே கெட்டிக்காரர். எத்தனை பேர் வீட்டுக்கு வந்தாலும், எத்தனை விருந்தினர் வந்தாலும் ரவுண்டு கட்டி உட்கார வச்சு ஒத்தால சமைச்சு சுவையா சமைச்சு அழகா பரிமாறிடுவாங்க. பசிங்கிற குரல் கேட்டா கலங்கி போயிடுற தாயுள்ளம் படைத்தவர் தான் கடகராசி பெண். சாப்பாடு போட்டு எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கிடுவாங்கன்னு வைங்களேன். நீங்க நல்லா இருக்கணும் தாயி, உங்க பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும் தாயின்னு நிறைய பேர் வாழ்த்துவாங்க கடகராசி பெண்ணை பார்த்து. விதவிதமான ஊறுகாய் செய்வாங்க, விதவிதமான பொடி வகைகள் செய்வாங்க, விதவிதமான வத்தல் செய்ய தெரியும், விதவிதமான வடகம் செய்ய தெரியும். பல வகையான உணவுகளை தயார் நிலையில் எப்போதும் வைத்திருக்கக்கூடியவர் தான் கடகராசி பெண். அன்னபூரணி, அன்னலட்சுமி. புது புது உணவுகளை சமைத்து பார்ப்பதில் ஆர்வம் இருக்கக்கூடியவர் கடகராசி பெண். கடகராசி பெண் இரவிலே அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது பகலை விட இரவிலே மிகவும் அழகாக கலையாக தெரிவாங்க. பௌர்ணமி நாட்கள்ல உற்சாகமா இருப்பாங்க கடகராசி பெண்கள். அமாவாசை தினம் வரும் பொழுது கொஞ்சம் மனச்சோர்வு இருக்கும். இரவில இவங்களுக்கு தூக்கங்கிறது கொஞ்சம் குறைவு. ஏதாவது கற்பனை செய்துகிட்டே இருப்பாங்க. இரவு நேரத்துல படம் வரைகிறது, பாட்டு கேட்கறது, எழுதுறது, படிக்கிறது இதெல்லாம் கூட செய்வாங்க சில கடகராசி பெண்கள். இரவு நேரத்துல இவங்க இதெல்லாம் பண்ணா நைட்டு கண்ணை முழிச்சுக்கிட்டு உட்காந்து பண்றேன்னு சொல்லி வீட்டுல உள்ளவங்க திட்டுவாங்க. விடிய விடிய பழைய படங்கள், அந்த கால படம்னு சொல்றோம்ல, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை எல்லாம் உட்காந்து கூட பார்ப்பாங்க சில கடகராசி பெண்கள். அப்ப வீட்டுல உள்ளவங்க திட்டுவாங்க தானே, கடகராசி பெண்ணு என்ன இப்படி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்க, சண்டை வரும். கடகராசி பெண்ணுக்கு காமத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கா அப்படின்னா அவ்வளவு பெரிய ஈடுபாடு இல்லை. காதலிக்கிறதுல ஈடுபாடு இருக்கான்னா காதல் ராணி. இவங்க காதலிக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கும், இவங்க காதலிக்கப்படுவதும் பிடிக்கும். ஒருத்தர் காதலிக்கிறாரா, காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் மிகவும் விரும்பக்கூடிய நபர். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதிலே தீவிரமான நம்பிக்கை கொண்டவர் கடகராசி பெண்கள். கடகராசி பெண்கள் தன்னுடைய கணவர் மேல வச்சிருக்கக்கூடிய காதல் அப்படிங்கிறது அளந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு, அதான் கணவரையே புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்கல்ல, புருஷனையே புள்ள மாதிரி தானே பார்த்துக்குவாங்க. கணவர் மீது இவர் எப்படியெல்லாம் காதல் வைத்திருக்கிறாரோ அதே காதலை கணவரிடமிருந்து எதிர்பார்ப்பார். ரொம்ப ரொமான்ஸா இருந்தா கடகராசி பொண்ணுக்கு பிடிக்கும். கடகராசி பொண்ணுக்கு கணவர் ரொமான்ஸா கிடைச்சாருன்னா அது ரொம்ப நல்லது. ரொமான்டிக் கணவர் தேவை. ரொமான்டிக் கணவர் அமையலைன்னா அவங்க மனசு பாதிக்கப்பட்டு வேற யாருக்கிட்டையாவது நட்பு உருவாகும். அது ஆண் நட்பாகவும் இருக்கலாம், பெண் நட்பாகவும் இருக்கலாம், பேச்சுவார்த்தையில தான். அவங்களுக்கு தேவை பேசணும், நல்லா ரொமான்ஸா இருக்கணும், அவ்வளவுதான். நிமிடத்துக்கு ஒரு சந்தோஷத்தை தன் கணவனுக்கு தந்து கொண்டே இருப்பார் கடகராசி பெண். அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கணவர் கிடைத்தால், அதே போல பதிலுக்கு சந்தோஷத்தை தரும் விதமான ஒரு கணவர் கடகராசி பெண்ணுக்கு கிடைத்தால், அந்த கடகராசி பெண் உலகின் அதிர்ஷ்டசாலி பெண். ஆனாலும் கூட, எப்படிப்பட்ட கணவர் அமைஞ்சாலும் கூட, கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட சகித்து கொண்டு தனது ஆசைகளை மறைத்து கொண்டு வாழக்கூடிய அதிசய பெண் தான் கடகராசி பெண். பெரும்பாலும் கடகராசி பெண்கள் அப்பா அம்மா பார்க்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா தன் குடும்பத்தை சார்ந்த அத்தை மகன், மாமன் மகனை காதலிப்பாங்க. இதுல ஒரு 20% நபர்கள் மட்டும் சாதி மதம் பார்க்காம வேற யாரையாவது காதலிக்க வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது பெரும்பான்மையான கடகராசி பெண்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான், அல்லது சொந்தத்துக்குள்ளதான் கல்யாணம் பண்ணுவாங்க, லவ் மேரேஜா இருந்தாலும். ஒரு 20% பெண்கள் மட்டும்
கொஞ்சம் வெளியில் லவ் பண்ணுவாங்க. ஏன்னா சாதி மதம் பார்க்காம காதலிச்சு அப்படி அவ்வளோ ஈஸியாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட மாட்டாங்க. ஒரு 20% பெண்கள் மட்டும் அப்படி போவாங்க. சனி, ராகு, கேது இதனுடைய சேர்க்கை, சந்திரன் இல்லைன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு கலப்பு திருமணம் நடக்கும் ஜாதகத்துல. அது ஒரு 20% இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. மீதி பெரும்பாலும் இவங்க அப்படி கலப்பு திருமணம் பண்ண மாட்டாங்க. இப்ப கலப்பு திருமணம் பண்ணாலும், மதம் மாறி பண்ணாலும், அல்லது ஜாதி மாறி வேற ஜாதியில பண்ணாலும், அவங்க எந்த ஜாதியில எந்த மதத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க அதுவாகவே ஸ்டாண்ட் பண்ணி நின்றுவாங்க, அதுவாகவே இருப்பாங்க. ரெட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது. கணவர் ஒரு மதம், மனைவி ஒரு மதம்னு அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரே மதம் ஆக்கிடுவாங்க, ஒரே ஜாதி ஆக்கிடுவாங்க, சிங்கிள் ஆயிடுவாங்க. காதலுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர் கடகராசி பெண். பணக்கார கடகராசி பெண்கள் ஏழைகளை திருமணம் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். ஏழை ஒரு ஆணை தேர்ந்தெடுத்து கூட திருமணம் செய்து கொள்ளுவார். ஏன்னா அவங்களுக்கு அந்த பணம் எல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பாசம்தான் முக்கியம். ஏழை பையனை கல்யாணம் பண்ண ஒரு பணக்கார கடகராசி பெண் அந்த ஏழ்மை நிலையிலும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பார். இது இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒரு உண்மை. கடகராசி பெண்கள் நல்ல வசதியான இளைஞர்களை தவிர்க்கிறாங்கன்னு இதுக்கு அர்த்தம் இல்லை. ஏழையை தான் கல்யாணம் பண்றாங்க அப்படி சொல்லவில்லை. ஏழையை கல்யாணம் பண்ணாலும் சிறப்பா வாழ தெரியும். தனக்கு மனசுக்கு பிடிச்சவர் ஏழையோ பணக்காரனோ கல்யாணம் பண்ணிக்குவாங்க. உயிருக்கு உயிராய் காதலிப்பாங்க. படிச்சவரோ படிக்காதவரோ ஏழையோ பணக்காரரோ உயிருக்கு உயிரா காதலிப்பாங்க. அது லவ் தான் முக்கியம் அவங்களுக்கு. பணம், பதவி, செல்வாக்கு எதுவுமே கடகராசி பெண்ணுக்கு அப்படிதான் பூதான் ஊதிட்டு போயிருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காதலும் ரசனையும் தான் கடகராசி பெண்ணுக்கு முக்கியம். காதலித்து திருமணம் முடித்தால் அந்த கணவனோடு தமிழும் சுவையும் போல, நிலவும் வெளிச்சமும் போல, தேனும் இனிப்பும் போல ஒன்றரை கலந்து அருமையாக வாழக்கூடிய பெண் கடகராசி பெண். அப்படிப்பட்ட அந்த அவ்வளவு குணம் வாய்ந்த கடகராசி பெண்ணுக்கு நல்ல கணவன் கிடைச்சிருக்கணும். சில பேருக்கெல்லாம் அப்படி நல்ல கணவன் கிடைக்கிறது இல்லை, பாவம். கடகராசி பெண் பெரும்பாலும் சம்பளத்துக்கு வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படி வேலைக்கு போனாலும் அவங்க மன திருப்திக்கு தான் வேலைக்கு போவாங்க. அதுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும், அது வேற விஷயம். ரூபாய்க்காக வேலைக்கு போக மாட்டாங்க, மனசுக்கு திருப்தியாக தான் வேலைக்கு போவாங்க. அந்த வேலை பார்க்குற இடமும் இவருக்கு வீடு மாதிரி தான். உசுரை கொடுத்து வேலை செய்வாங்க. சம்பளம் இவங்களுக்கு அவ்வளோ பெரிய முக்கியம் இல்லை. வேலை தான் முக்கியம். அந்த வேலை இவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அதுதான் முக்கியம். விசுவாசமா இருப்பாங்க. கம்பெனியோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருப்பாங்க. இவருக்கு நிறைய கற்பனை திறன் இருக்கு. நிறைய கற்பனை திறன் இருக்கு. கற்பனை திறன் இருக்கு அப்படிங்கிறதுனால கதை எழுதலாம், கவிதை எழுதலாம், தோட்டம் அமைக்கலாம், செடி வளர்க்கலாம், புதுசு புதுசா பழ மரங்களை உருவாக்கலாம். ஹார்டிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய புதுமையான தோட்டங்கள், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பணம் தரக்கூடிய மரங்கள், பழம் தரக்கூடிய மரங்கள், இது போல தோட்டத்துறைகளில் ஈடுபடலாம். அழகு சார்ந்த தொழில்களில் செய்யலாம். கடக ராசி பெண்கள் உள் அலங்கார வேலைகள், உள் அலங்காரம் நிறைய செய்யலாம். இன்டீரியர் டிசைனர் ஆகலாம், ஆர்கிடெக்ட் ஆகலாம், நகை தயார் பண்ணலாம், ஆடை வடிவமைக்கலாம், ஃபேஷன் டிசைனர் ஆகலாம். இரக்க சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறதுனால மருத்துவத்துறைங்கிறது ரொம்ப ரொம்ப ஏற்புடைய ஒரு துறை. இரக்க சிந்தனை இருக்கிறதுனால அறுவை சிகிச்சை நிபுணர் ஆக முடியாது ஒரு கடகராசி பெண். மற்ற மருத்துவர் ஆகலாம், ஒரு அனாதை இல்லம் துவங்கலாம், முதியோர் இல்லங்கள் துவங்கலாம், கேர்டேக்கரா இருக்கலாம், நர்ஸா வேலை செய்யலாம். இதெல்லாம் பொருத்தமான துறைகள் கடக ராசி பெண்களுக்கு. சில பேர் வீட்டை விட்டு வெளியில போகாம ஆன்லைன்ல வீட்டில இருந்து வேலை செய்வாங்க, அப்படியும் வேலை செய்ய முடியும். வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு ஓய்வு இருக்கும்போது அந்த நேரங்களில் வேலை செய்யற மாதிரி சில வேலைகளை வீட்டில இருந்தே பண்ணுவாங்க, அதுவும் பண்ண முடியும். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய கடகராசி பெண்கள் அரசியல்வாதியே ஆகலாம், புதிய கட்சியை துவங்கலாம். அதுவும் பெண்களுக்கு புதுசா ஆரம்பிச்ச கட்சிகள்ல பெரிய ஆர்வமும் இருக்கும். ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை விட புதுசா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சிகள்ல
பெண்களுக்கு, அதாவது கடகராசி பெண்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படி வந்து நல்லபடியாக இது பண்ணலாம். நீங்கள் கட்சியிலையும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா ஆட்சி பண்ணுங்க. வீட்டையும் ஆட்சி பண்ணலாம், நாட்டையும் ஆட்சி பண்ணலாம்ல. கடகராசி பெண்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிக்கனமும் சேமிப்பும் 2 கண்ணு மாதிரி. புருஷன் சம்பாதிக்கிறது, வீட்டில் சம்பாரித்து வர்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து வைப்பாங்க. அது சில பேருக்கு பிடிக்காது. சிறுவாடு சேர்க்கறதுங்கிறதே இந்த பெண்ணினுடைய பிறவி பழக்கம். 1 பைசா கூட வீணாகாம, கடையில் தேவையில்லாமல் எந்த பொருளையும் வாங்காம சிக்கனமாக இருப்பதற்கு முடியும். பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கடையில் தின்பண்டங்களை வாங்கி தர்றதை விட வீட்டில் பண்டங்களை உண்டாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா செலவு மிச்சம்னு செய்வாங்க. அனாவசியமாக செலவு செய்ய மாட்டாங்க. இதனால சில பேர் அவங்கள கஞ்சத்தனம்னு கேள்வி பண்ணுவீங்க. கோயிலுக்கு போனாக்க குடும்பத்தோட போகணும்னு விரும்புவாங்க. ஆடம்பர செலவை செய்ய மாட்டாங்க. திடீர்னு மருத்துவ செலவு வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சு கையில பையில அங்கங்க பொட்டியில பேங்க்லன்னு அங்கங்க சின்ன சின்ன இடங்கள்ல எங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் பணத்தை சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா அவசரத்துக்கு கையில உள்ள காசு வரலனாலும், பையில உள்ள காசு வரலனாலும், பெட்டியில உள்ள காசு வரலனாலும், பேங்க்ல உள்ள காசு வரலனாலும் யார்ட்டையா கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த காசாவது வந்துடும். ஏதோ ஒரு காசை எடுத்து செலவு பண்ணிக்கணும் அவசரத்துக்கு அப்படின்னு அங்கங்க அவசரத்துக்கு சேர்த்து வச்சிருப்பாங்க. அவசர தேவைக்கு இவங்க உறவினர்களோ நண்பர்களோ போய் கேட்டாக்க இவங்க வந்து கொடுப்பாங்களா அப்படின்னா இவங்க கேட்க மாட்டாங்க. அதான் சேர்த்து வைப்பாங்கல்ல. இவங்க கேட்டா கொடுத்துருவாங்க, ஆனா அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. அவசர தேவைக்கு உறவினர்கள்ட்ட போய் கேட்க மாட்டாங்க. எல்லாம் பணமும் சேர்த்து வச்சிருப்பாங்க. சரி, பணம் சேர்த்ததெல்லாம் முடிஞ்சு வச்சு அப்புறம் கேட்காம இருப்பாங்களான்னா கேட்பாங்க. கேட்டா கிடைக்குமான்னா இவங்க கேட்டா கிடைக்கும். கடகராசி பெண்கள் உதவின்னு அவசரத்துக்கு போய் கேட்டா பணம் கிடைக்கும். மொத்தத்தில் கடகராசி பெண்கள் சிக்கனத்தின் திலகம், யதார்த்தவாதி. கடகராசி பெண்கள் கலிகாலத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு அபூர்வ பிறவி. தீமையை கண்டு பொங்குவார். தீமையை கண்டு பொங்குவாய் வா வா வான்னு பாரதியார் அழைத்த புதுமை பெண் யாருன்னு கேட்டா கடகராசி பெண் தான். தீமையை கண்டால், அநீதியை கண்டால் இவருக்கு கோபம் கொந்தளிக்கும். கடகராசி பெண்ணுக்கு நல்லவர்களை அன்பாலே அரவணைப்பார். அநீதியை கண்டால் கோபத்திலே கொந்தளிப்பார். தாய் போல பாதுகாப்பார். ஒரு நொடியில் கோபம் மறைந்து சமாதானமாகவும் ஆகுவார். கோபத்துல கொட்டின வார்த்தைகள் எல்லாம் முள்ள போல குத்தும். முள் குத்துற மாதிரி குத்தும். இவங்க கோபத்துல கொட்டின வார்த்தைகள் எல்லாம் அப்படி குத்தும். இவங்க பார்க்கிற ஒரு பார்வை கோபத்துல நீ எல்லாம் ஒரு மனுஷனாங்கிற அளவுக்கு இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பார்வை கண்ணை பார்த்தாங்கன்னா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தா போதும், அது வாழ்நாள் முழுக்க அந்த நபருக்கு அது நினைவுல இருந்துட்டே இருக்கும். அப்படி பார்ப்பாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போதெல்லாம் பிடிக்காதானே மற்றவங்களுக்கு. இதுல கெடுதல் இல்ல, கெட்டது பண்ணாலும் அப்படி பார்ப்பாங்க. ஆமா, அதெல்லாம் கடகராசி பெண்களினுடைய குணங்கள். கடகராசி பெண்கள் நேர்மைன்னா கடகராசி பெண், சுய ஒழுக்கம்னா கடகராசி பெண், விசுவாசம்னா கடகராசி பெண், நன்றின்னா கடகராசி பெண். இந்த வார்த்தைகள் தான் கடகராசி பெண்ணின் வாயிலிருந்து நிறைய வர்றது. நிறைய நல்ல பண்புகள் இருக்கு. இந்த பண்புகளை எல்லாம் மற்றவங்க கிட்டே அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்ப வேறு ராசிக்காரர்களோடு இவர்களுக்கு ஒத்துப்போவது இல்லை. இதனால அண்டை அயலாரிடம், பக்கத்து வீட்டுக்காரரிடம், சில நபர்களிடம் மட்டும் பழகுவதற்கு யோசிப்பார். நன்றாக இவரிடம் பழகிவிட்டால், இவர் குணத்துக்கு ஓரளவுக்கு ஈடேறி ஒத்துழைப்பு கொடுத்து விட்டால், பழகினால் தாய்க்கு தாயாக அனைவருக்கும் விளங்குவார். ஓடோடி உதவுவார். மற்றவர்களுக்காக இவர் சிந்திப்பார். இவரை தோழியாக பெற்றவர்கள் பாக்கியவான்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அளவாக அழகாக அற்புதமாக இவர் பழகுவார். யாரிடமும் ரொம்ப உரிமை எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப உரிமையா பழகுவாங்க. ரொம்ப உரிமை எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு பெருசா உரிமை எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப உரிமை எடுத்து பழகுனா நம்மளை வெறுத்துருவாங்களோ, நம்மளை புறக்கணிச்சு ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இந்த நபருக்கு இருக்கிற காரணத்தினால அளவாக பழகுவார். இவரை யாராவது அதாவது கடகராசி பெண்ணால ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அலட்சியம். இவங்களை யாராவது அலட்சியப்படுத்திட்டீங்கன்னா அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. கடகராசி பெண்ணை
உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தி பேசிடக்கூடாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நிறைந்தவர் கடகராசி பெண். சில நேரங்களில் இவருடைய நடத்தை, இவருடைய நல்ல குணங்களாலே சில பேர் சொல்லுவாங்க, என்ன லூஸ் மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்லிவிடுவாங்க. எவ்வளவு குவாலிட்டியான குணங்கள் இருக்கு. இதை பிடிக்காதவங்க யதார்த்தமா சாதாரணமா இருப்பாங்க கடகராசி பெண்கள், என்ன லூஸ் மாதிரி நடந்துக்கிறேன்றாங்க சில பேர். அதை பற்றிலாம் அவங்க பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. யதார்த்தமா அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கடகராசி பெண்கள். ஒரு பெக்யூலர் டைப் இவங்க. தன்னை நேசிக்கிற சொந்த பந்தம் வேணும்பாங்க, தன்னை நேசிக்கிற நண்பர்கள் நமக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களையெல்லாம், அண்டை அயலாரையெல்லாம் பொக்கிஷமாக கருதி வாழ்வார்கள். இந்த காலத்தில் யார் அப்படிலாம் நினைக்கிறாங்க? யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல. அதனாலே இந்த பொண்ணு என்னப்பா ஒரு லூசு போல இருக்கு அப்படின்னு மத்தாலும் சொல்லுவாங்க. எல்லாரும் அரவணைச்சு சேகரமா மகிழ்ச்சியா அப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. ஏராளமாக தாராளமாக தன்னிடம் பழகக்கூடிய நபர்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் குணங்கள்லாம் யாராருக்கு பிடிக்கலையோ அவங்கெல்லாம் உடனே கடகராசி பெண்களை நெகட்டிவா பேசுறீங்க. சொல்லிட்டேன் எல்லாம் கடகராசி பெண்களுக்கு என்ன குணம் இருக்கு அப்படின்னு, நல்லவங்க தான் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இது எல்லாமே அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, வானவியல் சாஸ்திர அடிப்படையில் அவரவர்களுடைய பிறந்த கிரக நிலைகள் அமைப்புகள் எல்லாம் வச்சு 360 டிகிரியில் அலசி ஆராய்ஞ்சு தான் உங்களுக்கு ஒரு கருத்துக்களையுமே சொல்ல முடியுது. பல லட்சம் மக்கள் 12 வீடியோக்கள், 12 ராசிக்கான பொது பலன் வீடியோக்கள் பார்த்துருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆண் பெண்ணுன்னு தனித்தனியாக பிரித்து ஒரு ராசிக்குமே தனித்தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கடகராசி காலையில் ஆண்களுக்கும் கடகராசி பெண்களுக்கு இப்போ மாலை நேரத்தில், நாளை காலையில் சிம்ம ராசி ஆண்கள், சிம்ம ராசி பெண்கள் நாளைக்கு சாயந்தரம் இப்படி வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோக்களை பார்க்கறதுனால நிறைய குடும்பங்கள் விழிப்புணர்ச்சி ஆகுது. அதில் ஒரு சந்தோஷம். எந்தெந்த ராசிக்காரங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்னு சில பேர் தெரிஞ்சுக்கிறீங்க, சந்தோஷம். எந்த ராசிக்காரரை நீங்கள் தவறாக நினச்சிங்களோ, இந்த குணத்தினால நம்ம தப்பாக நினச்சிட்டுமே, அவங்க நல்லவங்க தானோ அப்படின்னு உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கிறீங்க, சந்தோஷம். யாரும் ஜாதகம் பார்க்கணுன்னா பாருங்கள், ஃபோன் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி கூப்பிடுங்க, ஜாதகம் பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவலாக ஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க பார்க்கலாம். 100% துல்லியமாக உங்களுக்கு ஜாதகம் கணித்து சொல்லப்படும். மார்ச் 1லேருந்து மார்ச் 8 வரைக்கும் கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்குது, கலந்துக்கங்க. முக்கியமாக இப்போ நான் சொன்னதெல்லாம் எத்தனை சதவீதம் பொருந்தி போகுது, 100க்கு 100, 97, 98 மார்க்கு கொடுங்க, சதவீத கணக்கில் மார்க்கு கொடுங்க. கடகராசி பெண்ணிடம் இருக்கிற எந்த குணம் யாருக்கு பிடிக்காமல் போணுச்சோ அந்த குணத்தை குறிப்பிட்டு அது என்ன குணம்னு இப்போ நான் சொல்லியிருக்கிறதுக்குள்ளே பொருந்தி வரக்கூடிய குணங்களை கமெண்டில் கொடுத்து, இந்த குணத்தினால எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படிங்கிறத எழுதி, இனிமேல் நான் மாற்றிக்கிறேங்கிறதையும் எழுதுங்க. உங்களுடைய கமெண்ட் நான் ஏன் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வீடியோக்களை முறையாக முழுவதுமாக கவனிக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கான சாட்சியே உங்கள் கமெண்ட் தான். ஃபுல் வீடியோ பார்த்தவங்களாம் ஆமாம் நான் ஃபுல் வீடியோ பார்த்தேன்னு கமெண்ட் எழுதுங்க. உங்கள் கமெண்டில் தான் எனக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் உள்வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு. 2024 நவம்பர் 2 நவம்பர் 7 வரைக்கும் 6 நாள் தொடர்ந்து சஷ்டி பயிற்சி இருக்குது. நேரில் வந்து கலந்துக்கங்க. இலவச பயிற்சி. ரொம்ப அற்புதமான அரிய கருத்துக்களை 360 டிகிரியில் ஜோதிட கருத்துக்களை உங்களுக்கு முழுமையாக உண்மைகளை சொல்லி கொண்டிருக்கிறேன் பாருங்க. 12 ராசிக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்டு வீடியோக்கள் வரப்போகுது. இப்போ இந்த வீடியோலாம் ஆண் பெண்ணுன்னு மீன ராசி வரைக்கும் முடிஞ்சோடனே அது ஸ்டார்ட் ஆயிரும். இன்னொரு 10 நாள் அது ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுக்கு பொது பலன் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு குழந்தையும் ஹாப்பி தான் இனிமே, பெற்றவங்களுக்கும் ஹாப்பி தான் இனிமே. அது பெற்றோர் நலன் கருதி, குழந்தைகளை நலன் கருதி உருவாக்க போகிற வீடியோ. இனிமேல் தான் அதை நான் பண்ண போகிறேன். நல்லா இருங்க. யாரெல்லாம் கடகராசி பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. கடகராசி பெண்களோடு தொடர்புடைய நபர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. தெரியட்டும் எல்லாருக்கும் கடகராசிக்காரங்க எவ்வளோ நல்லவங்க.